ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய கையில் இருப்பது பரிசுத்த வேதாகமம். வேதாகமத்திலே யோவான் ஒரு சீசன் எழுதுகிறான். அவர் ஒரு மீனவர். மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர் ஆண்டவராய் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசுவானவருக்கு அவர் பின் சென்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பின் சென்றது மட்டுமல்ல, அவரிடத்தில் இருந்து ஏராளமான காரியங்களை, மரணத்துக்குரிய காரியங்களையும் பரலோகத்துக்குரிய காரியங்களையும் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய காரியங்களையும் இயேசுவானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் யோவான் என்கிற ஒரு சீஷன். அந்த சீஷன் ஆண்டவராய் இயேசுவானவர் செய்த காரியங்களை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். கடற்கரை ஓரம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மகிமையான காரியம் மீனவர்கள் சமுதாயத்துக்கு அவர் செய்த அந்த அற்புதமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கமாகப்பட்டது எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், யார் யார் வந்திருக்கிறார்கள்? 2வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் தேவ வசனமாகப்பட்டது. அவர் வியாதியஸ்தரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். வியாதிக்காரரிடத்தில் அவர் செய்த அற்புதமான காரியங்கள் கடந்த அந்த ஒரு இடத்தில் பேசும்போது இயேசுவானவர் மீனவர்கள் பசியாக இருந்த சமயத்திலே அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார். இங்கே பார்க்கும்போது அந்த கடற்கரையிலே நின்று கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வார்த்தைகளை சொன்ன போது திரளான மக்கள் வந்துவிட்டார்கள். ஏழை மக்கள் வந்தார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தார்கள், வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள். பலவிதமான வியாதி உள்ளவர்களை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வியாதிக்காரர் எல்லோருக்கும் சுகம் கொடுத்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம்! அவரிடத்திலே வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ள மாட்டேன். யார் அவரிடத்திலே வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இயேசு ஆண்டவர் ஒரு காலம் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். ஏனென்றால் அவர்தான் நம்மை உண்டாக்கினார், அவர்தான் நம்மை உருவாக்கினார், அவர்தான் நம்மை படைத்தார். படைத்த தேவன் முற்று முடிய காக்க வல்லவராக இருக்கிறார். வியாதிகள் குணமானது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பின்தொடர்ந்த போது அவர்களுக்கு தேவாதி தேவன் பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார், அருள் புரிந்தார். பேசுகிற நான் கூட சமாதானமற்றவனாக நான் காணப்பட்டேன், சமாதானம் இல்லாதவனாக நான் காணப்பட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த சமாதானத்தை கொடுத்தார். அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கு சமாதானம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், நல்ல வசதி படைத்திருக்கலாம், ஆனால் சமாதானம் இருக்காது. ஆனால் சமாதானம் இருக்காது. அதோடு கூட மனிதனை வியாதி தாக்கிக் கொண்டிருக்கும். பணம் ஒன்று செய்ய முடியாது, படிப்பு ஒன்று செய்ய முடியாது, உங்களுடைய ஆசை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் சமாதானத்தையும் சுகத்தையும்
ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பணம் உனக்கு சமாதானம் கொடுக்காது, வீடு உனக்கு சுகத்தை கொடுக்காது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் மட்டும்தான் உனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பார். பார்க்கலாம், இவர் முதியவர், ரொம்ப வயசாயிட்டு இருக்கவருக்கு யோசிக்கலாம். ஆம், உண்மைதான். ஆனால் அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த சமாதானம் ஆகினால்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சுமார் 700 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் அவனுக்கு கிடையாது. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, இன்றைய மனம் திரும்பு. இன்றைக்கு நீ மனம் திரும்பவையானால் பரலோக ராஜ்யம் உனக்காக காத்திருக்கிறது. எதிலிருந்து மனம் திரும்பணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பு. மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்க நீ மனம் திரும்பு. பாவ இச்சைகளுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்க மனம் திரும்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அதைதான் பார்க்கிறார். உன்னுடைய பணத்தை பார்க்கவில்லை, தகுதி அந்தஸ்தை பார்க்கவில்லை. மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அவர் ஒருவர் தான் மரித்தார், அவர் ஒருவர் தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் ஒருவர் தான் 3வது நாள் உயிரோடு கூட இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை இன்றே இப்போதே உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள். காசு கொடுக்க வேண்டாம், மெழுகுவர்த்தி வேண்டாம், தான தர்மங்கள் வேண்டாம், அதெல்லாம் செய்யுங்க, பரவாயில்லை. ஆனால் முதலிடம் ஆண்டவராய் இயேசுவானவருக்கு உன்னுடைய உள்ளத்தை கொடு. சகோதரனே, சகோதரியே, உன்னை தேடி வந்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு மகனே, மகளே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய வாழ்வை, சாவா வரத்தை உனக்கு கொடுப்பேன். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.